வெல்கம் டு டைலர் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து பேக் நெக்குக்கு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து ப்ளவுஸ் கிளாத் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டிசைன் பண்ணுறதுக்காக இந்த கான்ட்ராஸ்ட் கலர் கிளாத் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி பேக் நெக்கில் டிசைன் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம டைலர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளாஸ் போகலாம். நான் வந்து லைனிங் கிளாத் வந்து பேக் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இந்த லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம நெக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கோட அகலம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட லென்த் வந்து மார்க் பண்ணலாம். நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இது வந்து நான் வந்து ரவுண்ட் நெக்காக தான் மார்க் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி மாடலில் நெக்கு வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து வெறும் ரவுண்ட் நெக் மட்டும் வரைய போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்கை நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து வச்சு கட் பண்ண வேண்டாம். இது வந்து லைனிங்கை வந்து ப்ளவுஸ் கிளாத் மேலே வச்சு அப்படியே நம்ம தச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம தச்சிடலாம். பாருங்க, நான் இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெக்கை வந்து நான் தச்சுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்கை ஃபினிஷ் பண்ணலாம். நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து கேன்வாஸ் எடுத்து வைக்கிறேன். கேன்வாஸில் வந்து நெக்கை நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேன்வாஸ் வந்து நம்ம ரெண்டாக மடிச்சுட்டு இந்த நெக்கு கட் பண்ண பாருங்கள், அதை வச்சு நம்ம வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சிக்கலாம் பக்கத்துலேயே. இந்த மாதிரி நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து கேன்வாஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம வந்து ஹைன் பண்ணாமல் அப்படியே நம்ம தச்சு விடணும். இந்த மாதிரி தச்சு விட்டுட்டு இதை சுற்றி வந்து ஒரு கைடு அளவில் வந்து நம்ம விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்கு சுற்றி தச்சிட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸ் மட்டும் தனியாக. இந்த மாதிரி நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். தனியாக கட் பண்ணிவிட்டு இது சென்டர் பார்த்து நம்ம மடிச்சிடலாம். சென்டர் பார்த்து மடிச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடலாம். சென்டர் மார்க்கு இதுலேயும் ஒரு சென்டர் மார்க் ஒன்று பண்ணிடலாம்.
இந்த மாதிரி நம்ம சென்டராக வச்சு தைக்கும்போது ஒன் சைடு தைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஃபஸ்ட்லேருந்து தைச்சிட்டு வரும்போது வந்து கொஞ்சம் நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தைச்சி முடிச்சிட்டோம். தைச்சிட்டு லைட்டாக நம்ம நெக்கை சுற்றி கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி தைச்சிட்டோம், நெக்கை சுற்றி தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து நம்ம லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு நம்ம மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம நெக்கை தைச்சி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு நெக்கை ஃபினிஷ் பண்ணும்போது இந்த நெக்கு வந்து ரொம்ப ஸ்டிப்பாக நிற்கும். நம்ம எந்த மாதிரி டிசைன் வச்சாலும் இது வந்து ஸ்டிப்னஸ் அப்படியே நிற்கும், நகராமல் நல்லாயிருக்கும். தச்ச உடனேயும் நல்லா ஸ்டிப்பாக நிற்கிறதுனால அந்த டிசைனும் நல்லா அழகாக எடுத்து கொடுக்கும். இப்போ இதை வந்து நம்ம பாடத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து பேக்கை வந்து ரெடி பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இப்போ இது நெக்கை சுற்றி நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் கிளாத் வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இது கான்ட்ராஸ்ட் கலர் டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 மீட்டர் நான் வாங்கி வச்சுருக்கேன் கிளாத்து. சேம் நீங்களும் அதேமாரி கடையில் கேட்டிங்களன்னா அதேமாரி 1/4 மீட்டர் உங்களுக்கும் கிடைக்கும். இது வந்து நம்ம சாரீக்கு மேட்சிங்காக எந்த கலர் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம், வாங்கி டிசைன் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 3 இன்ச் அளவில் வந்து மார்க் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம 3 இன்ச் அளவில் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த 3 பிட்டும் கட் பண்ணிட்டோம். இது 3 பிட்டும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லா பிட்டுமே. இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டோம். இந்த மாதிரி தைச்சிட்டு வந்து ராங் சைடில் வச்சு நம்ம 2ஆக மடிச்சுட்டு ராங் சைடில் வச்சு ஓரமாக தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இது ராங் சைடில் வச்சு தையல் போடணும், அப்போ தான் நம்ம திருப்பும்போது ரைட் சைடில் வரும். இதை நம்ம தைச்சிருக்கோம் பாருங்க, அது வந்து மேல் சைடு வரணும். இந்த மாதிரி ராங் சைடில் தைச்சிட்டு நம்ம திருப்பிக்கலாம் ஊசி வச்சு. நம்ம தைச்சிட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கிட்டோம். இந்த தையல் வந்து நம்ம சென்டராக வர மாதிரி நம்ம வச்சு அயன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லைட்டாக இப்படி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோன்னா அது சரியாயிடும். இப்போ நம்ம அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பட்டையாக. இதை வந்து நம்ம நெக்கு சுற்றி வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம சென்டராக தையல் போட்டுக்கிட்டே வரலாம். நம்ம ஒரு கைடு அளவுக்கு வந்து உள்ளே இதை மடிக்கலாம்.
ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேல் சைடு ஒன்று மடிக்கணும். அதே மாதிரி உள் சைடில் திருப்பி இன்னொன்று மடிக்கணும். நம்ம 2 சைடு மாற்றி மாற்றி மடிச்சிட்டு வரணும். பாருங்கள், இது வந்து நம்ம உள் சைடில் வந்து நம்ம மடித்து தைக்கிற கிளாத் வந்து ஈவனாக கரெக்டாக இருக்கணும். இது ஒன்று வந்து நம்ம மேல் சைடு பார்த்த மாதிரி, ஒன்று வந்து கீழ் சைடு பார்த்த மாதிரி நம்ம மடிக்கிறோம். அதே மாதிரி நம்ம மடிச்சிட்டே வரலாம். பாருங்க, இப்போ நெக்கு சுற்றி வந்து நம்ம தச்சிட்டு வந்துட்டோம். இந்த பாக்ஸ் டைப்பில் வந்து இது வந்து ஒன்று உள் சைடும் ஒன்று மேல் சைடும் நம்ம வச்சு தச்சிருக்கோம். இதை வந்து நம்ம ஹெம்மிங் ஊசி வச்சு இந்த பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள், சென்டராக வச்சு நம்ம இந்த மாதிரி நீடியில் வச்சு நம்ம மடிச்சிட்டோம். மடிச்சிட்டு இந்த மேலே இருக்கிற கிளாத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டு இந்த சைடு மேலே இருக்கிற கிளாத்தை மட்டும் நம்ம ரெண்டும் இந்த மாதிரி வச்சிடலாம். இந்த மாதிரி தச்சிட்டு இது மேலே வந்து நம்ம இந்த சின்ன சைஸ் பீட்ஸ் இருக்குது, அந்த பீட்ஸை வச்சு இந்த மாதிரி தச்சிடலாம். தச்சிட்டு இது வந்து நம்ம உள் சைடு திருப்பி இதை டைட் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் சென்ட்ரு நீடில் போட்டு நம்ம இந்த ஓரத்தில் இருக்கிற கிளாத்து அதே மாதிரி நம்ம இந்த சைடு ஓரத்தில் இருக்கிற கிளாத்து ரெண்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளவராக ஒரு பாக்ஸும் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணி நம்ம தச்சிக்கிட்டே வரணும். பாருங்க, நான் இது வந்து ரெண்டாக மடிச்சிட்டு நான் அது நீடில் வச்சு நான் தச்சிருக்கேன். இது வந்து சின்ன பீட்ஸ் ஆனதுனால நான் 2 பீட்ஸ் வச்சுருக்கேன், 2 பீட்ஸ் வச்சுருக்கேன் தெரியறதுக்காக. பெரிய பீட்ஸ் ஆனும்போது நீங்கள் 1 வச்சுக்கிட்டாவே போதும். நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி தைக்கும் போது நெக்கை சுற்றி ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதை வந்து ரெண்டாக நம்ம மடிச்சுட்டு மேலே இருக்கிற ஒன் சைடு கிளாத்தை மட்டும் நம்ம நீடியில் எடுத்து ஹெம்மிங் மாதிரி பண்ணி விட்றோம். அப்போது அந்த ஃப்ளவர் டிசைன் நம்மளுக்கு வருது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.